என்னது ஃப்ரெண்ட்ஸோட ரூமில் நாட்டுக்கோழி பிரியாணி செய்து சாப்பிட்டா ருசியாக இருக்குமா? வாங்க செய்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழி வேண்ட மார்க்கெட் போகலாம். நாட்டுக்கோழி வேண்ட மார்க்கெட் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 நாட்டுக்கோழி வேண்டிக்கலாம். நாட்டுக்கோழியை அழகாக இப்படி உரிச்சிக்கலாம். அழகாக இப்படி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு இஞ்சி பூண்டை எடுத்துக்கலாம். அதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச இஞ்சி பூண்டை உரலில் போட்டு இடிச்சுக்கலாம். தேவையான அளவு பட்டை வகைகள் எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு ரைஸ் குக்கரை வச்சுக்கலாம். ரைஸ் குக்கர் ஹீட்டானதும் தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கலாம். நெய் எடுத்துக்கலாம். 1 கரண்டி நெய் எடுத்து ரைஸ் குக்கரில் போட்டுக்கலாம். பட்டை வகையும் போட்டுக்கலாம். தேவையான அளவு வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா போன்றவை வெட்டி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கரண்டி எடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெட்டி வச்ச தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். இடித்து வச்ச இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, புதினாவை சேர்த்துக்கலாம். $50 ml தயிர் சேர்த்துக்கலாம். 3 கப்பளவு அரிசியை தண்ணீர் கலந்து ஊற வச்சுக்கலாம். தக்காளி பழம், வெங்காயம் வதங்கினதும் சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 1 கரண்டி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 கரண்டி மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 கரண்டி சேர்த்துக்கலாம். சீரகப்பொடி 1 கரண்டி சேர்த்துக்கலாம். 1 கரண்டி மஞ்சள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவையும் கலந்து 5 நிமிஷம் அவிய வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா அவிஞ்சிட்டுது. நாங்கள் இப்போ அரிசி அவிய வைக்கிறதுக்கு 3.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியில் ஊற வச்ச அரிசியை வடிச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவுக்குள் அரிசியை போட்டு நல்லா கலந்துக்கலாம். பாதி லெமன் சேர்த்துக்கலாம். ரைஸ் குக்கரை மூடி 2 விசில் சத்தம் பெறும் வரை வெயிட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு சேர்க்கிறதற்காக ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரத்தை வைத்து 1/2 கரண்டி நெய் சேர்த்துக்கலாம். அதனுடன் முந்திரி பருப்பை சேர்த்து பொன்னிறமாக பொரிச்செடுத்துக்கலாம். பிரியாணியோட சேர்த்து சாப்பிட்றதுக்காக பச்சடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒனியனை கட் பண்ணிக்கலாம்.
பச்சடிக்கு சேர்க்குறதுக்கு வெள்ளரி பிஞ்சையும் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 50 ml தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே புதினாவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்ல வடிவாக கலந்துக்கலாம். இப்போ எங்களுக்கு பச்சடி ரெடி ஆகிடுது. ஒரு விசில் அடிச்சிட்டுது. 2வது விசில் சத்தத்துக்காக வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிடுது. வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நெய்யில் பொரித்த முந்திரி பருப்பையும் நெய்யையும் பிரியாணியுடன் சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆகிடுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கலாம். நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம வேலுவண்ண ரெடி பண்ண பிரியாணி வேறு லெவலில் இருக்குது. நாட்டுக்கோழி பிரியாணியோட டேஸ்ட்டு அராலியாக இருக்குது. எக்ஸ்பிரிமெண்ட் சக்ஸஸ். மக்களை, இது போன்ற நாட்டுக்கோழி பிரியாணி நீங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு நல்லா இருக்குது, ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ் விலாக் LK என்ற யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும். உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.